ஹலோ வியூவர்ஸ். கடந்த காலத்தை மறந்து பேசக்கூடாது என்று நடிகர் விஜய் குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியதாவது: திமுக தமிழ் மொழியை அறிவின் அடிப்படையில் மட்டுமே ஊக்குவிக்க முயற்சிக்கிறது. ஆனால் பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் தமிழ் 2000 ஆண்டுகள் பழமையானது என்று கூறி நமது வரலாற்றை மறைக்க முயற்சிக்கின்றனர். சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை. தமிழர்கள் 500-300 ஆண்டுகளாக இரும்பை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் மத்திய அரசு அதை மறைக்க முயற்சிக்கிறது. இருப்பினும் தமிழின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் செல்ல திமுக முயற்சிக்கிறது. இது தொடர்பாக அடுத்த ஆண்டு ஜனவரியில் 100 நாடுகளில் இருந்து புத்தகங்கள் மற்றும் தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டவர்களை சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு அழைக்க முடிவு செய்துள்ளோம். பிரதமர் ஸ்டாலினை பற்றி நடிகர் விஜய் மரியாதை தவறாக பேசியது தவறு. விஜய் குடும்பம் கருணாநிதியின் குடும்பத்துடன் நெருங்கிய உறவுகளை கொண்டுள்ளது. அவர் உதயநிதியின் நல்ல நண்பர். ஆனால் நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியதால் எல்லாவற்றையும் மறந்து விடுவது சரியல்ல. அதே போலவே மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் திமுகவை வேரோடு பிடுங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமித்ஷாவுக்கு தமிழக அரசியல் பற்றி தெரியாது. திமுக 75 ஆண்டு கால பழமையான கட்சி. 4 தலைமுறையை சேர்ந்த தொழிலாளர்களும் திமுகவில் உள்ளனர். அவர்களின் அரசியல் சித்தாந்தம் தெளிவாக உள்ளது. திமுக கல்வி மற்றும் சமூக நீதியுடன் வளர்ந்த ஒரு அரசியல் கட்சி என்றும் அவர் கூறினார். அதை அவ்வளவு எளிதில் அசைக்க முடியாது என்றும் பேசியுள்ளார். மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.